ஒன்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிகிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. அப்புறம் என்ன, இன்றைக்கும் விளையாட ரெடியாக இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளுடைய ஷோவை தொடங்க வேண்டிய நேரம் இது. அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்கள பற்றினா 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெந்தர கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி வரப்போகுது. அதனால் எதுக்காக வெயிட் பண்ணணும், உடனே கால் பண்ணுங்க. இப்போ முதல் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போமா? வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைம்பட்டிலிருந்து கவிதை பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். தாய் மீது சத்தியம் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? ஸ்ரீபிரியா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஆடுபுலி ஆட்டம் படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? விஜயானந்த். இல்லை, தவறு. விஜய் பாஸ்கர். விஜய் பாஸ்கர் என்பதுதான் சரி. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா, நன்றி. ஓகே, அடுத்த காலர் யாரு அப்படின்னு கேட்போம். ஏன்னா அவங்க செகண்ட்ஸ்லாம் முடிஞ்சு போச்சுங்க. டைம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் சொன்னாங்க, வேற வழி இல்லை. சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். சரிங்களா? ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனிபுரம் வேதாரண்யம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் பத்தின கேள்வி. சரி, ஓகே, கேட்போம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷோட எந்த படத்துல வந்து அப்பியரன்ஸ்ல ரொம்ப அழகா இருந்தாங்க? ரஜினி முருகன்லயே நல்லா இருப்பாங்களே. ரஜினி முருகன்ல அழகா இருப்பாங்களா? சரி, ஏதாவது ஒரு டயலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க பேசின டயலாக்ஸ்? அவங்க ஸ்பெசிஃபிக்கா எதுன்னு இல்லை, எல்லாமே பிடிக்கும். எல்லாமே எனக்கு பிடிக்கும்பா அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. கீர்த்தி சுரேஷ் உடைய பர்த்டே டேட் என்ன? தெரியலையே. முடிஞ்சு போச்சு. 17 அக்டோபர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்க பேரு ஊர் சொல்லுங்க. திருச்சியிலிருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சரி, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சரிங்களா? சிவகார்த்திகேயன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் சார். உங்களுக்கான முதல் கேள்வி. ரெமோ திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் பெயர் என்ன? ஆர்டி ராஜா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சிவகார்த்திகேயன் பத்தி. சரிங்களா? சரி சார். ஓகே, சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ஹலோ ஆமா சார் சொல்லுங்க. சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ஹீரோன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? ஆமா சார். இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபர் யாரு? ஜார்ஜ் சி. வில்லியம்ஸ். சூப்பர். சரி, நீங்க ஸ்பீக்கருக்கான போட்டிருந்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறது சரியா கேட்கல. சரியா? ஸ்பீக்கர் இல்ல, ஸ்பீக்கர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயன் பத்தி. ஆமா சார். ஓகே, சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ஒரு கேமியோ அப்பியரன்ஸ். சரிங்களா? ஹலோ. சரி. சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல. என்ன படம்? கோட். சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். சரிங்களா? வெரி குட். இப்போ கரெக்டா பதில் சொல்லணும். சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ஹலோ இருக்கீங்கன்னா ஏதாவது சொல்லுங்க. பராசக்தி படம் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் நடிப்புல பராசக்தி படம். சரிங்களா? இந்த படத்துடைய கதை எழுதினது யாரு? சுதா சங்கரா, அர்ஜுன் நடேசன். இல்லை, மணிமாறன் புகழேந்தி. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா விளையாண்டீங்க. என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு இடத்துல இப்படி சறுக்கு தான் செய்யும். பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யாரு அப்படின்னு கேட்போம். சரிங்களா? ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? முரளி பற்றின கேள்வியா? சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். முரளி அவர்கள் தமிழில் எந்த திரைப்படம் மூலியமாக அறிமுகமானார்? என்னாச்சே? பூவிலங்கு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல நடிகரை பற்றி கேட்டார் அப்படின்னு நினச்சா ஒரே கேள்வி அவுட் ஆயிட்டாரு. இத்தனைக்கும் ரொம்ப ஈஸியான கேள்வி தான். சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். இந்த தட்டுறோம் தூக்குறோம் பேசுறீங்களா? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், லதா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க? பனங்குடியில இருந்து. எங்க? திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து பேசுறேன். லதா பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்?
ரோஜா மேடத்தை பற்றி கேட்கணும். ஓ, ரோஜா மேடம் பற்றி கேட்கணுமா? ஆமாம். வெரி குட். சரி, நடிகை ரோஜா அவர்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அவங்க சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். ஓ, சிரிப்பு ரொம்ப பிடிக்குமா? ம். சூப்பருங்க. இப்போ போமா? போகலாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ரோஜா நடிகையாக அறிமுகமான திரைப்படம் எது தமிழ்ல? செம்பருத்தி. சூப்பரு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, பாசமுள்ள பாண்டியரே இந்த படத்துல ரோஜா அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? ஜோசியம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, கேரக்டர் பேர் என்ன? ரேவதி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி. பரவாயில்லையே, இன்னைக்கு கொஞ்சம் யூனிக்காக நிறைய ஆக்டர்ஸை பற்றி கேட்குறாங்க. சரி, அடுத்தது யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராயை பற்றின கேள்வியா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, மொத்தமாக ஐஸ்வர்யா ராய் எத்தனை திரைப்படங்கள் தமிழில் நடிச்சிருக்காங்க? 7. சூப்பர், வெரி குட். சரி, போமா அடுத்ததுக்கு? போலாங்க. அதுக்கு முன்னாடி எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? கண்டு கொண்டேனா? வெரி குட். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இருவர் திரைப்படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? புஷ்பவல்லி. 2. கல்பனா. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. ஜீன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இதுல சினிமோட்டோகிராஃபர் யாருன்னு சொல்லுங்க. அசோக் குமார். சூப்பர். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி போகிறோம் ஐஸ்வர்யா ராய் பற்றி. சரிங்களா? ஓகே. ஐஸ்வர்யா ராயோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் தெலுங்குல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்தாங்க ஒரு டான்ஸரா. அது என்ன படம்? ராவோயி. செகண்ட் நேம் தெரியலங்க. ராவோயி முடிஞ்சு போச்சு. சரியா? ஓகே. ராவோயி சந்தமாமா. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. பேச்சியம்மாள். எங்கிருந்து கால் பண்றீங்க? திருச்சி. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி. ரஜினி பத்தின கேள்வியா? உங்களுக்கான முதல் கேள்வி, தாய் மீது சத்தியம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் யார்? என்ன படம்? தாய் மீது சத்தியம். தாய் மீது சத்தியமா? ஆமா. என்ன இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க, படமே தெரியாதா? இல்ல 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 இல்ல. சாண்டோ சின்னப்பா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யாரு நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம்ல பேச போறது? வணக்கம். ஹலோ, வணக்கம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? வணக்கம் சார். என்னோட நேம் தினேஷ். நான் விஜய் சாரை பற்றி கேட்கணும் சார். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். ஜிங்கிலியா ஜிங்கிலியா இந்த பாடல் எந்த படத்தில் வரும்? சார் புலி படம் சார். சூப்பரு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே சார். விஜய் அண்ட் விவேக் இவங்க இருவருமே சேர்ந்து இவங்க காம்பினேஷனில் எத்தனை திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு? சார் நான் படம் பேர் சொல்லட்டுமா சார்? இல்லை, எத்தனை படங்கள் நம்பர் சொன்னால் போதும். நம்பர் இல்லை சார். நம்பர் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லேருந்து குஷி படம் சார். நம்பர் தாங்க வேணும், டைம் முடிஞ்ச போயிடும் நீங்க எல்லாம் சொல்றதுக்குள்ள. குஷி, ஷாஜகான். இல்லை, 9 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. நம்பர்னா நீங்க நம்பர் சொல்லி டக்குன்னு அடுத்தது போலாம்ல. என்னன்னா நிறைய பேர் விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால தான் நாங்களே வந்து பெருசா நீங்க பதில் சொல்லக்கூடாது, ரொம்ப சின்ன பதிலாக சொல்லி சீக்கிரம் வின் பண்ணுன்றதுக்காக குட்டி குட்டி கேள்வியா கேட்குறோம். அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வி. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, சிவகார்த்திகேயன் யோகி பாபு மொத்தமா எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க சேர்ந்து? 3 படம். 3 சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய தயாரிப்புல ராதிகா அவங்க நடிச்ச திரைப்படம் பேர் எது? இது தாய் கிழவி. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் இவங்களோட காம்பினேஷன்ல எத்தனை திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு? 2. 3
என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி, இப்போ காலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. திருப்பூர் வந்து லக்ஷ்மணன் பேசுறீங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் பத்தி பேசுறீங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசினதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டேன். இந்த வசனம் வரக்கூடிய திரைப்படம் எது? மனிதன். இல்லை, பாபா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க, யோசிச்சிங்க, அதுவே ட்ரை தான். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. ஹலோ 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 கோவிலேருந்து பேசுறேங்க. எங்க கோவைங்களா? ஆமாங்க. ஓகே, உங்க பேருங்க? என் பேர் பானுங்க. பானுங்க. யாரை பத்தி கேட்கணுங்க? சினேகா. ஸ்னேகா பத்தி கேட்கணுங்களா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? பிரேம்ஜியும் ஸ்னேகாவும் சேர்ந்து நடித்த திரைப்படம் எது? யாருங்க? பிரேம்ஜியும் ஸ்னேகாவும் எந்த படத்துல சேர்ந்து நடிச்சாங்க? தெரியலையே. நல்லா யோசிங்க. 5 4 3 2 1. கோட் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ, சூப்பர். ஓகே ஓகே ஓகே, சரி, அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. சார், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ரஹமத்துல்லா சார். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சார், நம்ம முதலமைச்சர் விஜய் சார். தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா சார். ஓகே, ரெடியா? போவோமா? ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? சார், எனக்கு வந்து இது உங்களுக்கு பிடிச்ச படத்தை எவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்களே? நான் கேட்ட கேள்விக்கு எப்படி சீக்கிரம் பதில் சொல்வீங்க? இல்ல சார், முதல் பேசுறது கொஞ்சம் தாய். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். தளபதி விஜயோடைய நடிப்புல வசீகரா திரைப்படம், இந்த படத்துடைய இயக்குனர் யார்? தெரியலையா? செல்வ பாரதி என்பதுதான் சரியான பதில். ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க, நன்றி. சரி, அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினி பத்தி. ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடிங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, ரஜினி அண்ட் குஷ்பு இவங்களுடைய காம்பினேஷன்ல மொத்தமா எத்தனை திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு? ரஜினி அண்ட் குஷ்பு 4. இல்லை, 6 என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார்? வணக்கம். ஹலோ. சரி, ஓகே, என்னன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றி கேள்வி கேட்க சொன்னீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு 5 கேள்வி கேட்போம். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? உடனே கால் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வின் பண்ண எல்லாருக்கும் வின்தாரா கிளப்போடைய அந்த கிஃப்ட் வவுச்சர் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ காலர் லைனில் இருக்காங்க, இவங்களும் வின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோடு எடுப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். அல்தாரிஸ் பேரு. அல்தாரிஸ் பேரு. எந்த ஊர்? தஞ்சாவூர். தஞ்சாவூர். என்ன எல்லாம் ரைமிங்காக இருக்குது. சரி, யாரை பற்றின கொஸ்டின் கேட்கணும்? விஜய். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ஆல் இஸ் வெல் அப்படின்னு அடிக்கடி விஜய் சொல்வார், என்ன படம்? 5. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லவா? ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். நண்பன். நண்பன் என்பது சரியான பதில்பா, சூப்பர்ப்பா. ஓகே ஓகே, ஏதாவது டயலாக் தெரியுமா உங்களுக்கு? தளபதி விஜயோட டயலாக் ஏதாவது தெரியுமா, மனப்படமா? இல்லையே. தெரியாது. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, நீ இந்த கோட்டைக்கு மட்டும்தான் தளபதி, உன் தலையெழுத்தை மாற்ற தான் நான் வந்திருக்கேன். இந்த வசனம் எந்த படத்தில் வரும்? 5 4. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லவா? அவ்வளோதான், டைமே முடிய போகுது. இன்னொரு வாட்டி எப்படி சொல்ல? புலி என்பது தான் சரியான பதில். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. திருப்பூருங்க. திருப்பூர். என்னங்க ஒரே ஒரு தான் சொல்றீங்க, உங்க பேர் என்ன? பேர் தனலட்சுமி. பேரை கேட்டா திருப்பூர், என்ன பேருன்னு எடுத்துக்கிறதா ஊருன்னு எடுத்துக்கிறதா? சரி, இல்ல ஊர் திருப்பூர். திருப்பூர். சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா பத்தி கேட்கணும். ஏங்க கொஞ்சிட்டே சொல்றீங்க, சூர்யா பத்தி கேளுங்க. சூர்யா பத்தி. சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
உங்களுக்கான முதல் கேள்வி, கருப்பு இந்த படத்தோடைய இயக்குனர் யாரு? சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க சார். எந்த அளவுக்கு தெரியும் அப்போ? சரி சரி ஓகே. படம் பார்க்க மாட்டேன். இந்த கஜினி படத்துல அவரோட கேரக்டர் பேர் என்ன? சார் நான் படமே பார்க்க மாட்டேன். படம் பார்க்காம சூர்யா பத்தி சொல்லுங்க அப்படின்னீங்க. சரி சூர்யா பத்தி என்ன கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியும்? சார் நீங்க தான் தகவல் சொல்லுங்க எனக்கு. ஓ நான் உங்களுக்கு தகவல் சொல்லவா? சரிங்க. கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமி நடிச்சிருப்பாரு. கருப்பு படத்துல ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்டர். அவரே வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த தகவல் போதுமா? மீண்டும் தகவலை தெரிஞ்சுக்க நாளைக்கு கால் பண்ணுங்க. நன்றி. சரி தேங்க்யூ. பல லைன்ல இருக்காங்க, யாருன்னு கேட்போம். விளையாடுறதுக்கு வர்றது யார்? வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். திருப்பூர்ல இருந்து ஜெயராம் பேசுறேங்க. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் பத்தி பேசுறேங்க. ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீபிரியா இவங்க இருவருமே சேர்ந்து மொத்தமா எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க? 13 திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படியா? நோ. ஆமாங்க. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத நம்பர் சொல்லவா? 28 திரைப்படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார்? வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு ஊரு சொல்லுங்க. விக்னேஷ் பெருங்குளத்தூர்ல இருந்து கால் பண்றேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தனுஷோடைய ராயன் திரைப்படத்துல அவங்களுக்கு தங்கச்சியா நடிச்சவங்க பேர் என்ன? தர்ஷரா விஜயன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, தனுஷ் அண்ட் அனிருத்துடைய காம்பினேஷன்ல மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு? 4. 3. 4? நல்லா யோசிங்க. என்ன படம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னென்ன படம்லாம் வந்துச்சுன்னு? 3 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்தது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, தனுஷோடைய மாரி அப்படின்ற திரைப்படம் வந்துச்சுல்ல, இந்த படத்தோட இயக்குனர் பேர் என்ன? பாலாஜி சிங். பாலாஜி சக்திவேல். பாலாஜி சக்திவேல் இல்லை, பாலாஜி மோகன் என்பதுதான் சரியான பதில். ஒருவேளை நீங்க சொன்ன பேர்ல வேற ஒருத்தர் இல்லைன்னா கூட அக்செப்ட் பண்ணிருப்போம். இருக்காரே அவரும். சரி பரவாயில்ல, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. என் பேர் ராஜாங்க. ஓ, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து பண்றாங்க. என்னங்க டெரரா பேசுறீங்க? இல்லைங்க, குரல் அப்படி. ஓ சரி சரி. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்திங்க. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். தளபதி விஜயும் வனிதாவும் சேர்ந்து நடித்த திரைப்படம் எது? வனிதா. ரொம்ப பழைய படத்துல. ரொம்ப பழைய படம் தான் கேட்டேன். ஆனா நல்ல படம். சேர்ந்து ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க. இட்ஸ் சந்திரலேகா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ. சரி, அடுத்ததாக யார் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் கால் பண்ணாலும் சரி, இவர் டெரராக பேசினார் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பயம்லாம் இருக்காது. எனிவேஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் டவர் இருக்கிற ஏரியா பக்கம் வாங்க. டிவியை பார்த்துட்டு பேசாதீங்க. டிவி வால்யூம் கம்மியாக வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் மீட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய இந்த 1000 rupees வர்த்தான கிஃப்ட் வவுச்சர் போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்டதுக்கப்புறம், அது ரொம்ப ஈஸியான கேள்விகளை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, எங்கள் டீம் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த 1000 rupees வர்த்தான கிஃப்ட் வச்சர் வெண்தாரா கிளப்போடைய தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ காலர் யாருன்னு கேட்போமா? ஹலோ ஹலோ வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம். விஜயகாந்த் பற்றி இப்போ கேட்கணும். உங்கள் பேர்? சுடர்விழி. என்னங்க டைப் ரைட்டிங் மாதிரி கரெக்டாக நடிக்கிறீங்க? சரி, சுழல்வி. சரி, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படம் எது? 5 4 3 2. சுடர்விழி. இன்னும் சுடர்விழியே நிக்கிறீங்க. விஜயகாந்த் அவருடைய 100வது படம் எதுங்க? கேப்டன் பிரபாகரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நீங்கள் டிவி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல. பாருங்க, நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் சுடர்விழின்னு ஒரு படம் நடிக்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, அடுத்ததாக யார்? வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க.
என் பேர் யுவராஜுங்க சார். நாமக்கல்ல இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க. குசேலன் திரைப்படம் இருக்கு இல்லையா, உங்களுடைய நடிப்புல, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யார்? புரியல. குசேலன் படத்துடைய கேமராமேன் பேர் என்ன? சார் கொஞ்சம் ஈஸியா கேளுங்க சார். எவ்வளவு நேரம் நல்லா கேள்வி கேட்டு எனக்கு தப்பா கேக்குறீங்க. சரி, மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. மியூசிக்கல் சார் நான் கொஞ்சம் பழைய படமா இருந்தா பரவாயில்லைங்க சார். இப்ப அந்த குசேலன் படம்லாம் எனக்கு தெரியாது அவ்வளவா. குசேலன் படமும் இது வந்து எப்படின்னா பழசும் கிடையாது புதுசும் கிடையாதுங்க, சரிங்களா? உங்களுக்காக தான் கேள்வி மாற்றணும். ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்ல தான் வந்துச்சு, சரிங்களா அந்த படம்? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யார்? வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. சார் சார் மூர்த்திங்க சார், புஞ்சை புளியம்பட்டிங்க சார். எங்க? இப்போ சார் புஞ்சை புளியம்பட்டிங்க. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சார் சத்யராஜ் சார் பத்தி. சார் சத்யராஜ் சார். சரி, நீங்க சக்திவேல் சாரை பத்தி கேட்கணுமா? ஆமாங்க சார், சத்யராஜ் சார். சத்யராஜ் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமாங்க சார். நீங்க ஏங்க பதறீங்க? நீங்க பதற எனக்கு பதட்டமாகுது. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? சத்யராஜ் அவர்கள் ஒரு படத்துல பாடி இருக்காரு, அது என்ன படம், என்ன பாடல்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அந்த தங்கம் என்னமோ நல்ல படம் சார். பேரு நல்ல படம் தாங்க வைப்பாங்க. குரு சிஷ்யன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கி நிறைய பேர் கால் பண்ணிங்கப்பா, சூப்பர். நிறைய பேர் நல்லா விளையாண்டிங்க. அண்ட் புதுசாக நிறைய நடிகர்களை பற்றி கேட்டிங்க. என்ன தான் அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் உங்களோட பேர்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாளைக்கும் இதே மாதிரி விளையாடலாம். கேள்விகள்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும். என்ன கொஞ்சம் கலந்து வரும், ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்கிறதுக்கு என்ன கேள்வின்னு சல்லடை போட்டு தேடி எடுத்து வந்திருக்கேன். அதனால் நீங்கள் ஈஸியாக பதில் சொல்லி வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. தட்டுறம் தூக்குறம் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Street. Take care மக்களே.